நீங்க நினைக்கிற அந்த ஹார்ன் வந்து வேற எதுவுமே கிடையாது. அது வேற யாரும் இல்லை, நான் தான். ஜெயிலர் அன்லாக். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அன்பா இருந்தா அப்பாவாக விட மாட்டா போலயே. இருக்கட்டும், எனக்கும் வாய்ப்பு கிடைக்கும். எல்லாத்தையும் விட ஏழு தான் சூப்பரா இருக்கா. மாமா, நீங்க ஏன் தனியா நிக்கிறியா? உள்ள வாங்க மாமா. அக்கா நீ வா. வாமா. பரவாயில்லடா, நீ நில்லு. நீயும் உன் பொண்டாட்டியும் தான் இப்ப இருக்கணும். விருந்தும் பூஜையும் உங்களுக்கு தானே. அப்போ ஓகே. எல்லாரும் வந்துட்டீங்க, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். சாமி சாமியை கும்பிடும். ஆத்தா, நீதான் வந்து என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். முடியல. அடுத்த ஆடிக்குள்ள குழந்தை பிறக்கணும். ஆத்தா, நீதான் வந்து இவன் மனசை மாத்தணும். அஞ்சு, நீ நல்லா வேண்டிக்கோ. எல்லாரும் நல்லா வேண்டிட்டு தொட்டு கும்பிடுங்க. ஆமாமா. அடுத்த ஆடிக்குள்ள நம்ம குடும்பத்துல நல்ல விசேஷம் எல்லாம் நடக்கும். ஒரே குழந்தை சத்தமா கேட்கணும் வீட்டுல. எல்லாரும் நல்லபடியா ஒத்துமையா இருக்கணும். அம்மாட்ட வேண்டிக்கோ. வேண்டிக்கன்னு சொல்றேன்ல, இல்லைன்னா கடவுளா பார்த்து ஏதாச்சும் கொடுத்தாத்தேன். என் வாழ்க்கை அப்படித்தான் போகுது. வாமா வாமா. அஞ்சு, நல்லா கும்பிட்டுக்க. எங்க அம்மா மாதிரி பிரவுன் கலர்ல ஒரு பேபி பிறக்கணும்னு. அம்மா நீ கும்பிட்டுக்க. சரி சரி. உனக்கு ஓகே தானே? இதுதான் நம்ம சீர்வாங்க சரியான நேரம். அம்மா, நீங்க சொன்னீங்கல்ல, அது இப்பவே கொடுத்துருங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன என்ன கேக்குற இப்ப தேவி? ஒண்ணு இல்லங்க, நீங்க சாப்பிட உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா, அப்பா தான் கேக்குறாருல என்னன்னு விஷயத்த சொல்லிட்டு எனக்கு கொடுக்க வேண்டியதை உங்க ஆசைப்படி கொடுத்துருங்க. என்ன விஷயம்? என்ன விஷயம் ஆரம்பிக்க போறான்னு தெரியல. என்ன கேக்குற தேவி? அது ஒண்ணு இல்லங்க, நீங்க சாப்பிட உட்காருங்க. அவ இப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பா. அப்பா, அத நானே சொல்லிடுறேன்ப்பா. அம்மா இன்னைக்கு ஆடி சீர் தரேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு நீங்க சீர் வேண்டான்னு தட்டி விட்டீங்கல்ல, அதுக்காக அம்மா இதுக்காக சும்மா இருக்க முடியுமான்னு கேட்டு இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் தரேன்னு சொல்லிருக்காங்க. அம்மா, அப்பா எதுவும் சொல்ல மாட்டாருமா. அந்த சீரையும் அப்புறம் நீங்க எனக்கு சேர்த்து வச்சிருந்த அந்த நகை எல்லாமே எனக்கு தரேன்னு சொன்னீங்கல்ல, எல்லாத்தையும் போய் கொண்டு வாங்க போங்க. இல்லங்க, அவதான் ஏதோ. மா, அப்பா எதுவும் சொல்ல மாட்டாருமா, நீ போய் எடுத்துட்டு வா போ. தேவி, அப்பா எனக்காக வாங்கி வச்ச நகைய எனக்கே கொடுத்துருங்கப்பா. உனக்குன்னு வாங்கி வச்சதானம்மா, வாங்கிக்க. அதை எப்படி நாங்க ஒத்துப்போம்? அவனுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? இன்னைக்கு விருந்து விளங்கிரும். எங்க ஸ்டோரி? அன்னைக்கு நம்ம மீனாவுக்கு சீர் கொடுக்கும் போது வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனாலதான் அவங்க கொடுக்கிற சீரையும் நாம வாங்கல. இப்ப என்ன, உன் அண்ணன் வாங்கிக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் கொடுக்கறத நாம வாங்கணும்னா நாம மீனாவுக்கு கொடுக்கறத அவன் தடுக்க கூடாது. அவங்களும் சீர் கொடுக்கட்டும், மீனாவுக்கு நாம கொடுக்க வேண்டிய சீரையும் கொடுத்துருவோம். இப்போ எடுத்துட்டு வா. தேவி என் பொண்ணு, அவளுக்காக நான் சீர் செய்வேன். உங்க பஞ்சாயத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வச்சுக்க சொல்லுமா. ரேவதி, நீ போய் எடுத்துட்டு வா. இவர் விட மாட்டாருமா. இது முத ஆடி விருந்துமா, பார்த்து செய்யுமா. கொஞ்ச நேரம் அமைதியா. நான் அமைதியா இருக்கேன். மீனா டீச்சர் எங்களுக்கும் பொண்ணு மாதிரி தான், அதனாலதான் நாங்களும் சீர் செய்யறோம். பொண்ணு மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சீர் செய்ய முடியாது. ரத்த சொந்தமா இருந்தாதான் சீர். இல்லன்னா அவங்க உங்க வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்லுங்க சித்தே. யார் என்ன சொன்னாலும் சரி, என் பொண்ணா நினைக்கிற மீனா டீச்சருக்கு நான் சீர் கொடுத்தே தீருவேன்.